காலபுருஷனுக்கு 6ஆம் வீடுங்கிறது மருத்துவத்துக்கான வீடு, எதிரிக்கான வீடு, நோய்க்கான வீடு. இப்படி திரும்பும்போது கை சட்டை போட்டு இழுத்து அந்த கண்ணாடி அப்படியே 2ஆக கிராக் விட்டு கீழே விழுந்து அப்பாவுக்கும் உங்களுக்கும் கடுமையான கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது, தலை அப்படியே வலி, தேவையே இல்லாத கருத்து வேறுபாடுகள், சர்ச்சைகளில் சித்துறது. அரசியல் இருக்கீங்க, அரசாங்கத்தில் இருக்கீங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கீங்க, எய்டட் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கீங்க. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமை பொறுமை பொறுமை. ராசி லக்னத்திலேயே இந்த ஒரு சூரிய கிரகணம் நடப்பது பொதுவாகவே நல்லது கிடையாது. ஏன் நல்லது கிடையாது? காலபுருஷனுக்கு 6ஆம் வீடுங்கிறது மருத்துவத்துக்கான வீடு, எதிரிக்கான வீடு, நோய்க்கான வீடு, கடனுக்கான வீடு. ஐயையோ கைகாலெலாம் நடுக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நான் உபாயமும் சொல்கிறேன், எனக்கு ஒரு பிராயச்சித்தமும் இருக்குன்னு சொல்கிறேன். இந்த சூரியன் சந்திரன் கேது இணைவு பொதுவாகவே பாதிப்புகளை கொடுக்கும். எப்படிப்பட்ட பாதிப்புகளை கொடுக்கும்? தலைவலி, திடீர்னு பார்த்தா கண்ணு பாதை, கண்ணாடி போடணுன்றவாங்க. இல்லைன்னா நல்லா இருக்கும் கண்ணாடி, உங்கள் பையன் ஏறி வந்து ஜங்குன்னு உட்காருவான், கண்ணாடி 2ஆக போயிடும், அப்புறம் புதுசாக கண்ணாடிக்கு செலவு. இந்த மாதிரிலாம் நிறையா இந்த கிரகணத்தினுடைய பாதிப்புகள் நான் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கும் வீட்டில் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, இப்படி திரும்பும்போது கை சட்டை போட்டு இழுத்து அந்த கண்ணாடி அப்படியே 2ஆக கிராக் விட்டு கீழே விழுந்துடும். அப்போ கண்ணாடி மாற்றுவது. ஒரு சில இடங்கள் இப்படி நடக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த போன் ஏதாவது பாதிப்பு கொடுக்கும். உடம்புல கால்சியம் டெபாசிட் கம்மியாக இருக்கும், கால்சியமாக உடைக்கும். அப்போ ஏதோ இடத்துல போன் ப்ராப்ளம் வர்றது, சின்ன சின்ன ஆக்சிடென்ட் ஆகிறது. அப்பாவுக்கும் உங்களுக்கும் கடுமையான கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது, தலை அப்படியே வலி, ஏன்னு கேட்டால் தலை ஃபுல்லாக நீர் கோத்துக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பொதுவாக ஏற்பட்டுருக்கும். ஸோ நம்ம எதை நம்பி போகிறோமோ அதில் பாதிப்புகள். ஃபஸ்ட்டு ஹெல்த் இஸ் வெல்த். அந்த ஹெல்த்தில் மிக முக்கியமாக உங்களுடைய தலை பத்திரம், அதே மாதிரி உங்கள் வீட்டில் பெரிய தலைன்னு சொல்லக்கூடிய உங்கள் அப்பா, சின்ன தலைன்னு சொல்லக்கூடிய உங்கள் பையன், இவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஹெல்த் வைஸ் நல்லா பார்த்துங்க. மற்றபடி பெரிய நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை. இன் ஜென்ரல் காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாக இருக்கிறதுனால, சனியுடைய கிரூர பார்வைன்னு மாட்டுறதுனால கண்டிப்பாக ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். தேவையே இல்லாத கருத்து வேறுபாடுகள், சர்ச்சைகளில் சிற்றுறது. மெயினாக வந்து கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய கலைஞர்கள், இசை அமைப்பாளர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய ஒரு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அரசியல் இருக்கீங்க, அரசாங்கத்தில் இருக்கீங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கீங்க, எய்டட் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதோ ஒரு சூழ்நிலையினால் நம்ம அந்த வேலையை விட்டு வர மாதிரியோ, பெரிய லிட்டிகேஷன்லேயோ, யாரோ செய்த குற்றத்துக்கு நாம் போய் தண்டனை அனுபவிக்கிற மாதிரியோ மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி விடுபட வேண்டும், என்ன பண்ணால் இந்த பிரச்சனைலேருந்து நாம் வெளியே வருவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மெயின் விஷயம், பூவராக சுவாமி அப்படின்னு ஒரு கோவில் எங்கே இருக்குது? ஸ்ரீ முஷ்ணத்தில் இருக்குது. ஸ்ரீ முஷ்ணம் இஸ் நியர்பை தட் விருதாச்சலம் பக்கத்தில் இருக்குது. கும்பகோணம் விருதாச்சலம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஸ்ரீ முஷ்ணம் பூவராக சுவாமி கோவிலுக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். அங்கே இருக்கக்கூடிய வேத விற்பனர்களுக்கு, பிராமணர்களுக்கு, பூஜையை செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம். செம்பு பாத்திரம், வெல்லம், கோதுமை இதெல்லாம் சேர்த்து நீங்கள் தானமாக கொடுத்து ஒரு 11 ரூபா தட்சணை வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா எதுலேயுமே பிரதிகிரகம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எதிர்பார்த்து செய்யும் பொழுது பாதிப்புகள், அதாவது கரெக்டாக ஹேண்டில் ஆகாது, போய் அது சேராது. ஆனால் நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நிவர்த்தியை கொடுக்கும். இது நான் சொல்ல, பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. அதாவது என்ன உங்களுக்கு கர்மாவாக இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். ரிசல்ட் எதிர்பார்க்காம பாருங்க. கர்த்தவியம் பவத்துமே சதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. இப்போ சூரிய கிரகணத்தில் நம்ம என்ன பண்ணணும்? பொதுவாகவே 6 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும். வயிறு காலியாக இருக்கணும். கர்ப்பிணி ஸ்திரீகள், வீட்டில் பெரியவங்க, இவங்கெல்லாம் வந்து அப்படி நம்ம பண்ண முடியாதுங்கிற மாதிரி கொஞ்சம் ஜூஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிறது தப்பு கிடையாது. இன் ஜென்ரல் இந்த சூரிய கிரகணம் நல்லதான்னு கேட்டால், சூரியன் அப்படிங்கிறது அரசு குலத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், பொலிட்டிக்கல் பீப்புள், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், எந்த துறைகளிலுமே மிக முதன்மையாக இருக்கக்கூடிய நபர்களை சூரியனை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆளுமை செய்யும். அதில் கேது கனெக்ட் ஆகுது. ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் நடந்தது செப்டம்பர் 7ஆம் தேதி. பார்த்தீங்க ஜப்பான், பிரான்ஸ், நேபாள் எந்த அளவுக்கு பத்திட்டு எரியுதுன்னு சொல்லி. அரசியல்வாதிகளுக்கு கண்டம், சர்ச்சையில் மாட்டுவது, புரட்சி வெடிப்பது, இதெல்லாம் பேசியிருப்போம். சூரிய கிரகணத்துக்கு என்ன நடக்கும்? சூரியன் சந்திரன் 2ம் இணைகிறது. அதில் மிக முக்கியமாக கேது கிரஸ்த சூரிய கிரகணம்ங்கிறதுனால கண்டிப்பாக ஆடியோ வீடியோ டேப் நிறையா வரும். அரசியல்வாதிகளில் எஜுகேஷனல் மினிஸ்டர்ஸ்க்கு பாதிப்பு உண்டு. அதே மாதிரி மெடிசினல் துறை, சுகாதாரத்துறை, எந்த ஸ்டேட்டெல்லாம் தெரியாது, நிறைய இடங்களில் பிரச்சனை கொடுக்கும்.
முதன்மையாக இருக்கக்கூடிய இசை அமைப்பாளர்களாகட்டும், கலைஞர்களாகட்டும், ஜோதிடர்களாகட்டும், கலைகளில் ஆயக்கலைகள் 64. அந்த 64 கலைகள் இருக்கக்கூடிய எந்த முதன்மையான நபராக இருந்தாலும் கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்கும். அதனால் பொதுவாகவே எந்தெந்த இடங்கள் நமக்கு பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸ்பெயின், அல்ஜீரியா, ஜெர்மனி, நைஜீரியா, இந்த மாதிரி இடங்கள், போர்ச்சுகல், நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, அதே மாதிரி மிக முக்கியமாக சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்கானிஸ்தான், யூரப், இஸ்ரேல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா, பாகிஸ்தான், இந்த இடங்கள் எல்லாமே அதிகப்படியான பாதிப்புகள், அரசியல் கலவரங்கள், சம்டைம்ஸ் மிகப்பெரிய பூகம்பம், அசம்பாவிதம், எதிர்பாராத இயற்கை அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதிரி இடங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க. சரி, இந்த சூரிய கிரகணத்தில் நம்ம என்ன பண்ணோம்? அதாவது ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு விதமான பாதிப்புகள். எல்லாருக்குமே நெகட்டிவே நடக்குமா? கிடையாது. யார் யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்? இந்த சூரிய கிரகணத்தில் பொதுவாகவே யார் யாருக்கு எந்தெந்த ராசிகளுக்கு டாப் கிளாஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் 1, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அமோகமாக இருக்கும், பெரிய வெற்றியை கொடுக்கும். எந்த ராசிக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு சொன்னால் கடக ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே டாப் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்தெந்த ராசிகளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நிறைய பிரச்சனை இருந்தாலும் நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைம் பீரியடில் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மேஷ ராசி நண்பர்களுக்கும் கிட்டத்தட்ட நன்னா இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 ராசிகள் கடகம், விருச்சிகம், மேஷத்துக்கு இந்த டைம் பீரியட், இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு நல்லது பண்ணும். எப்படி சார் கிரகணம் நல்லது பண்ணுமான்னு கேட்டால் எஸ். ஏன்னா கேதுவுடன் இணைந்த கிரகம் 3, 6, 10 கூடிய பாவகங்களில் 11 கூடிய பாவங்களில் உட்காரும்போது கூட நல்லது பண்ணும். இன்ஃபேக்ட் தனுசுக்கும் நல்லது பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட 4 ராசிகளுக்கு இந்த சூரிய கிரகணம் நல்லது பண்ணப்படுது. சரி, மற்றவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம்? சூரியன், சந்திரன், கேது இணைவு பொதுவாகவே 3 விஷயங்களை நாம் தானம் செய்ய வேண்டும். எங்கே தானம் பண்ணோம்? பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு. வெளிநாடு வாழ் நபர்களுக்கு பார்த்திங்கன்னா 12 மணி 22 நிமிஷத்துக்கு அப்புறம், நான் சொல்கிறது 22ஆம் தேதி காத்தால 12 மணி 22 நிமிஷம், நான் சொல்கிறது இந்தியன் டைம், அதுக்கு ஈக்குவலண்ட்டான உங்கள் டைம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி சமைச்சது நம்ம சாப்பிட்றோங்கிற பட்சத்தில் அந்த உணவு நஞ்சாக மாறும், விச் மீன்ஸ் விஷமாக மாறும். அதனால் நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகிறது, எதிர்பார்க்காம பிரச்சனைகள் கொடுக்குறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஒரே சளி தொந்தரவு, ஜலதோஷம், என்னென்ன சொல்லுமோ அந்த விக்ஸ் ஆக்ஷன் 500க்கு சொல்கிற, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சொல்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ இதுலேருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் என்ன தானம் செய்ய வேண்டும்? செம்பு பாத்திரம், காப்பர் அப்படின்னு சொல்லுவோம். செம்பு பாத்திரம், நெல், அதுக்கப்புறம் மிக முக்கியமானது இந்த டைம் பீரியடில் நம்ம இதுலேருந்து பிரச்சனைன்னு தவிர்க்கணும்னா தர்பை. அதாவது நீங்கள் பூஜா சாமான் ஸ்டோரில் கிடைக்கும் தர்பை. இந்த 3ஐயும் ஒரு 11 ரூபா தட்சணையை வைத்து செப்டம்பர் 22ஆம் தேதி காத்தால சிவபெருமானுடைய ஆலயத்தில் பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்கு, பிராமணர்களுக்கு போய் தானம் பண்ணும் பொழுது இந்த ஒரு கடோரமான ஒரு என்ன சொல்கிறது, மோசமான ஒரு கிரகணம் நமக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஒரு வேளை நீங்கள் நல்லாவே இருந்தாலும் பண்ணுறது தப்பு இல்லை. ஏன்னா சூரியன் என்பது ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனா அப்பாவை மட்டும் குறிக்காது, மாமனாரையும் குறிக்கும், மூத்த பையனையும் குறிக்கும், முதுகு எலும்பை குறிக்கும், தலையை குறிக்கும், வலது கண்ணை குறிக்கும். இவ்வளோ காரகத்துவத்தை அந்த சூரியனுடைய ஒரு கிரகம் ஆளுமை செலுத்துகிறது. அப்போ இதில் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.